Hi friends, welcome to MAHA's channel, Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இயரிங்ஸ் போடுறப்ப ரொம்ப ஹெவியான இயரிங்ஸ் போடுறப்போ காது வந்து இழுத்துட்டு வந்துருது இல்லையா. அப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா போட்டுட்டு அன்னைக்கு ஃபுல் டே வந்து பெயினாவும் இருக்கும். சோ அத வந்து என்ன பண்ண ஆனா பெரிய பெரிய தோடு போடுறதுக்கு ஆசையாவும் இருக்கும். சோ இந்த இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு எல்லா டீடைல்ஸும் பார்க்கலாம். So நம்ம சேனல்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினாக்க நம்ம Grow Younger with MAHA சேனல்ல பாத்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ் நிறைய இருக்கும், ஹெல்த் டிப்ஸ் இருக்கும், DIYs இருக்கும், ஹோம் ரெமெடிஸ் நிறைய இருக்கும். அது இல்லாம ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய இருக்கும். சோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படினாக்க இந்த சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இந்த சேனல்ல உங்களுக்கு கிடைக்கும். சோ அந்த ட்ரிக்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் டேப் தேவைப்படும். ஸோ இது வந்து 35 ருபீஸ்க்கு தான் வாங்கினது. ரொம்ப சிம்பிளாக வந்து இது கிடைக்கிது, எல்லா கடையிலையுமே கிடைக்கும். அது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பேண்டைட் யூஸ் பண்ணலாம். பேண்டைடில் இருக்கிற அந்த சென்டர் புஷ் பாட்டை மட்டும் யூஸ் பண்ணலாம் இதுக்காக. அதுக்கப்புறம் நமக்கு வந்து வேஸ்லைன் தேவை. வேஸ்லைன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து வீடியோவில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி எந்த மாதிரி இயரிங்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரிக்குக்கு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜும்காஸ் எப்படி போடலாம், இது வந்து ரொம்ப ஹெவியான ஒரு ஜும்கி. ஸோ இதை எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் காட்ட போகிறேன். அடுத்து வந்து இந்த மாதிரி ஹூக் பேட்டர்னில் இருக்கு இல்லையா, ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஹூக்கும் இல்லாமல் இந்த மாதிரி சின்னதாக ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், இதில் மேலே மட்டும் இருக்கு இல்லையா, அந்த ஹெட் பொசிஷன் மட்டும் இருக்குது, இந்த இதில் ஹூக் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இது தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து லாங் ஹெவி இயரிங் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ் போடுறது எப்படி, எந்த பெயினும் இல்லாமல் இருக்கணும், அதே சமயம் நம்மளுடைய காது வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்குரிய ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் காட்ட போகிற இந்த வந்து டிப்ஸ் எது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய இயரிங்ஸு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், அதோட செயின் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஹூக் பேட்டர்னில் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஹூக் பேட்டர்னில் இருக்க இயரிங்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது, மேலே வந்து சின்னதாக இருக்குது, இந்த மாதிரி இயரிங்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ் போடுறப்போ நமக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 2-3 இது தொங்குது இல்லையா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஆக்சிடைஸ் ஜுவல்லரி, இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய வெயிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரிஸ்லாம் போடுறப்போ அப்வியஸாக நம்மளுடைய இது வந்து அந்த இது கீழே இழுத்துட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம சூப்பரான ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய இயரிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஜும்கீஸ் இருக்குது, பெரிய பெரிய லாங் இயரிங்ஸ்லாம் இருக்குது, ஹெவி இயரிங்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காது அப்படியே இழுத்துகிட்டே வரும். ஸோ இழுத்துகிட்டே வரப்போ பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து பயங்கர பெயினாக இருக்கும். இது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ரெண்டாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இழுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்கவே அசிங்கமாக கீழே தொங்குற மாதிரி இருக்கும், அதுவும் ஒரு நல்ல லுக் இருக்காது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காது வந்து ஒரு ரொம்ப நாளாக அதே மாதிரி போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா காது இந்த ஹோல் இருக்கு இல்லையா, அது அப்படியே பெருசாகிட்டு கீழே அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சூப்பரான சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து இயரிங் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வேஸ்லைனுடைய இதை எடுத்து கொஞ்சம் கையில் இப்படி லைட்டாக எடுத்துகிட்டு நம்ம எந்த இடத்துல போகிறோமோ அந்த இடத்துல வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 இயரிங்லேயும் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இது லைட்டாக வந்து ஒரு செகண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடலாம். ஸோ வந்து அது நான் வேஸ்லைனோட பெனிஃபிட்ஸோட வீடியோஸ்லேயே போட்டிருப்பேன். இதெல்லாம் வந்து ஹீல் பண்ணுறதுக்கு வந்து அதாவது முன்னாடியே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் நமக்கு வந்து எதாவது பெயின்லாம் வர மாதிரி இருந்ததுன்னா கூட நம்ம இந்த வேஸ்லைனை யூஸ் பண்ணி நம்ம வந்து நைட்டு தூங்க போகிறப்ப இது மாதிரி பண்ணுறப்ப நல்லா ஹீல் ஆயிரும், சூப்பராக ஒர்க் ஆகும் இந்த வேஸ்லைன் ட்ரிக்ஸு. இதுதான் நம்பர் 1 ட்ரிக்கு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி டபுள் டேப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டபுள் டேப்பு கிடைக்கும். ஸோ மெடிக்கல் ஸ்டோர்லலாம் அவைலபிளாக இருக்கும், ஸ்டேஷ்னரியிலலாம் அவைலபிளாக இருக்கும் இந்த மாதிரி டபுள் டேப்பு. அதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டியான பீஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள், இவ்வளோ குட்டியான பீஸ் எடுத்துக்கலாம். அது மேலே இருக்க அந்த போர்ஷனை வந்து நம்ம எடுத்துடலாம். அந்த பேப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு இப்போ இந்த இயரிங் நம்ம வந்து போட போகிறோம் இல்லையா, இதை வச்சு வந்து ஒரு ஹோல் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஹோல் பண்ணிட்டேன்.
நல்லாவே தெரியுது பார்த்தீங்களா பின்னாடி. இப்போ வந்து ஹோல்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இதை வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு மாட்டுறோம். அதுக்கு இதை வந்து பின்னாடி வந்து நம்ம வந்து இதை ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு தெரியுதா உங்களுக்கு? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நான் இந்த இதை ஒட்டிடுறேன் நான். ஸோ ஒட்டிட்டு இப்போ இந்த இயரிங் வந்து நம்ம அது உள்ளே போடுறோம். உள்ளே போடுறப்ப என்ன பண்ணணும்னா அந்த ஹோல் நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா, அந்த ஹோலோட நல்லா இப்படி வந்து பிடிச்சிக்கும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ இந்த இயரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பின்னாடி வந்து இந்த இதை அப்ளை பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே ப்ளைனாக வந்து இந்த இயரிங் போடுறேன். ஸோ இது எப்படி இழுக்குது பாருங்களேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஹெவியாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது, நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. என்னை வந்து இழுக்குது. ஸோ அதே பார்த்திங்கன்னா இந்த இயரிங் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இழுக்கலை. அந்த பொசிஷனும் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ரெண்டு இயரிங் போட்டிருக்கிறதுக்குரிய டிஃப்ரென்ஸ். ஸோ இயரிங் போடுறப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த இயரிங் போட்டுட்டு பின்னாடி வந்து நம்ம அந்த இதை ஒட்டி டபுள் டேப் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நம்மளுடைய இதில் வந்து ஸ்டிக் பண்ணிடுறோம். இப்போ இதோடைய பின்னாடி அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இதை போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இது இதாக இருக்குன்ட்டு. ஸோ அதே மாதிரி இதில் வந்து நார்மலாக நான் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரிக்கை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து அப்படியே இழுக்குது என்ன, இது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சீக்ரெட். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம நாள் ஃபுல்லாகவே டே ஃபுல்லாகவே வந்து இவ்வளோ பெரிய இயரிங்ஸ் போட்டிருந்தா கூட நமக்கு எந்த பெயினுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ் போடுறதுக்கு அடுத்த ஒரு ட்ரிக் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி நான் ஒரு இயரிங்ஸ் வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜும்கிலாம் வாங்குவோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரப்பர் மாதிரி கிடைக்கும். ஸோ தெரியுதா, இது குட்டி குட்டியாக ரப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு சில இயரிங்ஸில் தான் இந்த மாதிரி வந்து நமக்கு பின்னாடி வந்து கிடைக்கும், ரொம்ப குட்டியாக வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து நம்ம இந்த மாதிரி லாங் இயரிங்ஸை வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து பின்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த டபுள் டேப்பை வந்து எப்பயும் போல் இந்த ஃபஸ்ட்டு ட்ரிக் போலவே இதை ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். குட்டியாக கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம பின்னாடி வந்து காதுக்கு பின்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு ஸோ இந்த இயரிங் இருக்கு இல்லையா, இந்த இயரிங்கில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ரப்பர் இருக்குல்ல, அதை வந்து இதுக்குள்ளார வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து சேர்த்துக்கணும். பட் அது வந்து போட்டிருக்கிறதே தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதா. ஸோ நான் இந்த இதில் வச்சு காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த இயரிங் இது, இந்த இயரிங்கில் வந்து இந்த ரப்பரை வந்து நான் ஃப்ரண்ட்லேயே வந்து சேர்த்துருக்கேன். பேக்கில் சேர்க்கல, ஃப்ரண்ட்டில் சேர்க்க போகிறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம போடலாம் காதில். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இயரிங்க்கு முன்னாடியே வந்து அந்த ரப்பர் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது இழுக்காது. ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ்லாம் இந்த மாதிரி டிப்ஸு வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி வந்து இதுலேயும் வந்து நான் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இயரிங் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், அந்த இயரிங் வந்து இழுக்கவே இல்லை.
ஸோ இந்த 2 ட்ரிக்கையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். சூப்பராக அந்த மாதிரி பெரிய பெரிய இயரிங்ஸை எந்த கவலையும் இல்லாமல் சூப்பராக நம்ம வந்து வியர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி உங்களுக்கு வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.